உங்களோடு கூட உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியான பாக்கியத்தை கொடுத்த திருச்சபையின் போதகருக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம எல்லாரும் தூரத்துல இருந்தாலும் இந்த காணொளி மூலமாக ஒருவர் ஒருவர் பார்க்கவும் பேசவும் ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் பரலோகத்தின் தேவனுக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை எடுத்துக் கொள்கிறேன். உங்க எல்லாரையும் ஆண்டவர் மட்டும் பாதுகாத்துட்டு வராங்க. என்னையும் ஆண்டவர் அது போல இங்க இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அற்புதமா தோல்ல தாங்கி ஏந்தி சுமந்து பாதுகாத்து வராங்க. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். உலகத்துல ஆங்காங்கே பிள்ளைகள் படுகிற வேதனைகள், இந்த கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், அதற்காக நம்ம அவர்களையும் நம்முடைய ஜெபத்தில் நாம் நினைத்துக் கொள்வோம். நம்முடைய திருச்சபைக்காக நம்ம ஜெபிக்கிறது போல உபத்திரவங்களினாலும் யுத்தங்களின் தாக்குதல்களினாலும் கஷ்டப்படுகிற பிள்ளைகளையும் நாம் ஜெபத்தில் நினைத்துக் கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேல கடைசி காலத்துல நம்முடைய திருச்சபையில எழுப்புதலுக்காக நீங்க எடுத்து வருகிற இந்த நல்ல முயற்சிக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு நான் துதிக்கிறேன், சொஸ்தரிக்கிறேன். சரி, நம்ம வழக்கமா வேதத்தை நம்ம தியானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா ஆவியானவர் நம்மை சத்தியத்துல வழி நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஜெபத்தோட நம்ம இந்த சத்தியத்தை நம்ம படிக்கிறதுக்கு கடந்து போகலாம். நம்ம ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பரம தகப்பனே, வேதத்தின் அதிசயங்களை காணத்தக்கதாக எங்களுடைய கண்களை திறந்தருளும். எங்களை எடுத்து ஆண்டவரே உம்முடைய கருவியாக பயன்படுத்தி அருளும். மறுமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மிகுந்த மனத்தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நமக்கு 10வது நாள். ஆண்டவர் நம்மை படைத்ததற்கான ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்க வேண்டும், அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்முடைய முக்கியமான தலையங்கமாக இருக்கிறது. ஆண்டவர் மனிதனை படைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்திருந்த சமயத்தில் கிறிஸ்து அடிக்கடி சொல்ற ஒரு வாக்கியம் என்ன அப்படின்னா, இதற்காகவே நான் வந்தேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. சோ அதுல நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு பர்பஸ் இருக்கிறது, ஒரு நோக்கம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் நம்மை படைத்ததுல ஒரு நோக்கம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்ததுல ஒரு நோக்கம் இருக்கு. நாம் நோக்கமற்றவர்கள் அல்ல. ஆண்டவர் மனுக்குலத்தை படைக்கும் பொழுது ஒரு நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு சித்தம் வைத்திருக்கிறார். நான் வாலிபனா இருந்த நாட்கள்ல அநேக நண்பர்களை பார்ப்பேன். ஒரு சிலர் அப்படியே ரோட்ல சாயந்தர நேரத்துல சுத்திட்டு வருவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க, நேரமே போக மாட்டேங்குது, போர் அடிக்குது, என்ன செய்யணும்னு தெரியல அப்படிம்பாங்க. எனக்கு இந்த போர் அடிக்குது, நேரம் போக மாட்டேங்குது, இப்படியெல்லாம் யாராவது என்கிட்ட கோவமா இருக்கும், ஆத்திரமா வரும். ஏன்னா நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. போதுமான டைம் நமக்கு இல்ல. நம்ம வேதத்தை படிக்கவும், ஊழியத்துக்கு போகவும், சத்தியத்தை சொல்றதுக்கும், ஜெபம் பண்றதுக்கும், நம்முடைய கடமைகளை செய்யறதுக்கும், இதுக்கெல்லாம் நமக்கு நேரம், போதுமான நேரம் நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஆனா எப்படி நேரம் கிடைக்கல அப்படின்ட்டு தங்க டைமை வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னு நான் யோசித்து பார்ப்பேன். இந்த மாதிரி சொல்றவங்கள நான் பார்க்கும்போது, அதனால யாராவது என்கிட்ட சொன்னாங்கன்னா, டைம் போகுதுங்கிற வார்த்தை என்கிட்ட தயவு செய்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னு சொன்னா வி ஆர் ஃபார் அ பர்பஸ். நம்ம ஒரு நோக்கத்திற்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு எவ்வளோ தலைமையில ஆண்டவர் கடமைகளை, பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம முடிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் நம்ம செய்து முடிக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை செய்வதே நமக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய கடமையா நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதனால இவ்வளோ வேலைகள் இருக்கு. எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் பீப்புள் ஸ்பெண்ட் தேர் டைம். நேரத்தை எப்படி செலவழிக்கிறாங்க டெலிவிஷன் முன்னாடி, அல்லது ஜோக் பார்க்கறதுல, அல்லது விளையாட்டுகளிலையும். அநேக இடங்கள்ல மக்கள் தங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறாங்க. சிலவங்க ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணி போவாங்க. ஓகே. ஆனா சிலர் என்ன செய்வாங்கன்னா, ப்ரையாரிட்டைஸ் பண்ணவே மாட்டாங்க. டைம் அப்படியே உதாசீனமா செலவழிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நம் ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி நம்ம சிந்தையில் கொள்ள வேண்டும். எப்பவுமே நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ஆண்டவர்ட்ட கணக்கு கொடுக்கணும். நேரமா இருக்கட்டும், அல்லது நம்ம பணமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம வந்து ஆண்டவர்ட்ட எல்லாத்துலயும் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். அதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அ நாம் ஒரு நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டவர்கள். எனவே ஒரு பாட்டு பாடுவாங்க. நான் தமிழ்நாட்டுல
நம்ம இந்தியால தமிழ் கலாச்சாரத்துல இருக்கக்கூடிய அநேக கிறிஸ்தவ பாடல்களுக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா, ரொம்ப கருத்துள்ள அர்த்தமிக்க பாடல்கள் உண்டு. சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரே, இயேசு சத்தம் கேட்டு சித்தம் செய்ய அழைக்கிறாரேன்னு ஒரு பாட்டு. நான் சின்ன பையனா இருக்கும்போது ரொம்ப பிரபல்யமா இருந்த ஒரு பாட்டு. காலத்தின் வேகத்தை பார்க்கும்போது கருத்தாய் கவனமாய் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய இயேசு அழைக்கிறாரே. அப்போ ஆண்டவருடைய சத்தம் கேட்டு காத்திருந்து டு வெயிட் அப்பான் த லார்ட், ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்டு அதன் அடிப்படையில நாம ஜீவிக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. வி ஆர் டு ஆக்ட் அக்கார்டிங் டு காட்ஸ் வில். அவருடைய சித்தத்தை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வெயிட் அப்பான் த லார்ட். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வாக்கியத்துல நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அப்படின்னு சொல்லி ஏசாயா 40ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. எல்லாத்துலயும் ஒரு என்ன சொல்றது, ஒரு அவசரம், ஒரு வேகம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு காத்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பற்றி கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் ஜெபத்துல தரித்திருக்கும்போது, காத்திருக்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு உன்னத ஆவியின் வல்லமையை, பலத்த நமக்கு தந்தருளுவார் அப்படிங்கிறத பற்றி ஏசாயா 40:31ல நம்ம பார்க்கிறோம். அதாவது ட்ரஸ்ட் காட், ஆண்டவரை நம்பி இருக்க வேண்டும், மனுஷனை அல்ல. டிபெண்ட் ஆன் காட், தேவனை நாம் சார்ந்திருக்க வேண்டும். நாட் யுவர் செல்ஃப் ஆர் மைட், நம்முடைய வல்லமை அல்ல, மனுஷனுடைய வல்லமை அல்ல, தேவனை சார்ந்து டிபெண்ட் ஆன் காட். அப்புறம் என்னன்னா, நாட் ஃபார் யுவர் செல்ஃப் பட் லிவ் ஃபார் காட், தேவனுக்காக ஜீவிக்க வேண்டும். நாட் ஃபார் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்திற்காக அல்ல. எனவே நம்முடைய தேவன் சர்வத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். அவரை சார்ந்து நம்முடைய ஜீவிதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை உருவாக்கி, நம்மை படைத்து, போஷித்து, பாதுகாத்து வருகிற தேவனை சார்ந்து ஜீவிக்க வேண்டும். அவருக்கு மிஞ்சி, அவருக்கு மிஞ்சிக்கிட்டு, அவரை முந்திக்கிட்டு நம்ம போகக்கூடாது. எனக்கு ஒரு காரியம் நடக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் செய்யாம போயிட்டாருன்னா நான் என்ன செய்யறது? ஐயையோ! அப்ப நான் இத செஞ்சே ஆகணுமே அப்படின்ட்டு சில சமயம் ஆசீர்வாதத்திற்காக காத்திருப்போம். ஆனா ஆண்டவருக்கு காத்திருக்க மாட்டோம். அந்த ஆசீர்வாதத்த எப்படியாவது சீக்கிரமா போய் கிராப் பண்ணிக்கலாமே, போய் பிடிச்சுக்கலாமே அப்படின்ட்டு நம்ம போவோம். யாக்கோபு அப்படிதான் ஆசைப்பட்டாரு. இந்த ஆசீர்வாதத்த எப்படியாவது முன்னாடியே போய் எடுத்துறணும் அப்படின்னு. ஆண்டவருக்காக காத்திருக்கவில்லை அப்படிங்கிறத வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் எப்படியாகிலும் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தருவாரு அப்படின்னு ஆண்டவர் பேர்ல நம்பிக்கையா இருக்கிறத விட்டுட்டு, அது குறுக்கு வழி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஓடுறாரு அவரு. போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கு மேலாக அவர் பட்ட உபத்திரவங்கள், கஷ்டங்கள், அப்புறம் ஆண்டவரோடு கூட போராடி மேற்கொண்டு இல்லைங்களா? எனவே இதெல்லாம் இருக்குது வாழ்க்கையில. எனவே ஆசீர்வாதம் வேண்டும் அப்படின்னா கர்த்தருக்கு காத்திருந்து நாம் புதுபலன் அடைகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எனக்கு ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் என்னன்னா, ஏசாயா 40:31ல தோஸ் ஹூ ஹோப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். யார் மேல அப்படின்னா, இந்த லார்ட், கர்த்தர் மீது நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவங்க என்ன செய்வாங்க? வில் ரினியூ தேர் ஸ்ட்ரென்த், அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைவார்கள். அண்ட் தே வில் சோர், அவர்கள் உயர எழும்புவார்கள் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அற்புதமான அந்த வசனம் நமக்கு சொல்லுது. எனவே ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். நம்பிக்கை இருக்கணும். ஆண்டவர் மேல இருக்கணும். அந்த வல்லமை புதுப்பிக்கப்படும். அப்புறம் நம்ம உயர நாம் சிறகடித்து எழும்புவோம் அப்படிங்கிறத பத்தி கர்த்தருடைய வேத புத்தகம் நமக்கு மிக அழகாக சொல்லுகிறது. இந்த லாஸ்ட் டே சர்ச், கடைசி கால திருச்சபையில ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, வெளியாகமம் 3ஆம் அதிகாரம் 17வது வாக்கியம் நமக்கு அதை பற்றி சொல்லுகிறது. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் அப்படின்னு, இந்த பேத்தட்டிக் கண்டிஷன் ஆஃப் ரெமனன்ட் சர்ச், மீதமான திருச்சபையினுடைய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை என்னன்னா, நிர்பாக்கியம் உள்ளவன், பரிதபிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல். இது ஆவிக்குரிய நிலைமை, திருச்சபையினுடைய ஆவிக்குரிய நிலைமை. இப்ப இருக்கிற இந்த கடைசி கால கிறிஸ்தவ சபைகளுடைய நிலைமை இப்படிதான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய நிலைமை இப்படி இருக்கு. அதை வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதை அவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அறியாமல், தங்களுடைய நிலைமையை தெரியாம, தங்களை தாங்களே அவர்கள் உய்தாராயவில்லை, அறியாமல்.
அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, எங்ககிட்ட நிறைய சத்தியம் இருக்கு. நான் திரவிய சம்பந்தன் என்றும், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ அறியாத ஒரு சூழ்நிலையில நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னு, அதாவது சுய நீதிக்காரர்களாக நாம் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டுடைய சமூகத்தில இருந்து அவருடைய கிருபை வரங்களுக்காக நாம் கெஞ்சி மன்றாடி அவரை சார்ந்து நாம் ஜீவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. நம்ம செய்யற நன்மையான காரியங்கள்னால நம்ம ரட்சிக்கப்பட போறது இல்ல. நம்ம நன்மையான காரியங்களை செய்றோம். ஏன் செய்றோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் என்னை ரட்சித்தார் அப்படிங்கிற அந்த ஒரு நன்றியுள்ள இதயத்தோடு, இனியும் நான் பாவம் செய்து ஆண்டவரை நான் திரு இதயத்தை வேதனைப்படுத்தக் கூடாதுங்கிறதுக்காக, நம்ம தீமை செய்யாம நம்ம நன்மை செய்றோம். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்றோம். அதனால நான் கற்பனைகளை கைக்கொள்றதுனால நான் ரட்சிக்கப்படுவேன் அப்படின்னா இல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில சிந்தின இரத்தத்தினால, அவர் நமக்காக பட்ட பாடுகளினால் மாத்திரமே நமக்கு ரட்சிப்பு. அப்புறம் ஏன் கற்பனைய கைக்கொள்றோம் அப்டின்னா, ஆண்டவர் சொல்றாரு, "இனி பாவம் செய்யாதே" அப்டிங்கிறாரு. "உனக்கு எவ்வளவு கிருபையா உன் மேல இருந்தேன், நான் உனக்கு எவ்வளவோ மன்னிச்சுட்டேன். அதனால இனிமேல் பாவம் செய்யாத மகனே, மகளே." எனவே அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு தான் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியால் சாய்ந்தலை பாரிடுவேன் அப்டின்னு ஒரு பாட்டு பாடுவோம் இல்லையா? சிலுவையின் நிழல்ல அந்த நன்றியுள்ள இருதயத்தோட எவ்வளவு பெரிய பாவியா இருந்த எங்களெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுட்டீங்களப்பா அப்படின்னு ஒரு நன்றியுள்ள இருதயத்தோட ஆண்டவருக்கு நம்ம ஜீவிக்கணும், காத்திருக்கணும் அப்படின்னு அவர வி ஷுட் நாட் என்ன சொல்றது? ரன் ஓவர் ஹெட் ஆஃப் காட். தேவன முந்திக்கிட்டு நம்ம ஓடக்கூடாது. அவர சார்ந்திருந்தே நாம் ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடத்த நாம் இங்கு கற்றுக்கொள்கிறோம். எனக்கு அ பிடித்தமான வசனங்கள்ல இது ஒண்ணு என்னன்னா, எபேசியர் 1:3ல ஆண்டவர் ஆசீர்வாதங்கள நம்மேல் பொழிந்தருள வேண்டும் என்று விரும்புகிறார். அநேக ஆசீர்வாதங்கள அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தரணும்னு தான் விரும்புறாரு. அ உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மோசேக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்கள கொடுத்திருப்பாரு. யாக்கோப மாரி தான் மோசேயும். தான் ஜனங்கள் விடுதலையாகணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா, ஆண்டவருக்காக அவர் காத்திருக்காம முந்திட்டு போய் ஒருத்தன கொலை செஞ்சுடுறாரு. அதுக்கப்புறம் அவரு வனாந்தரத்துக்கு ஓடி 40 வருஷம் ஆடு மேய்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த ஆடு மேய்ச்சதுக்கு அப்புறம் திருப்பி ஆண்டவர் அவர தகுதிப்படுத்தி, சீர்படுத்தி, இப்பதான் நீ ஆடு என் ஜனங்களாகிய ஆட மேய்க்கிறதுக்கு இப்பதான் உனக்கு அந்த தகுதி வந்திருக்கு. அவரு சொல்றாரு, "இல்ல ஆண்டவரே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். எனக்கு இப்ப பேச்சு தெரியாது. லாங்குவேஜஸ்லாம் மறந்துட்டேன். இந்த ஆடு மேய்ச்சு இப்ப எனக்கு எல்லாம் மறந்து போச்சு ஆண்டவரே" அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, "திஸ் இஸ் த டைம். இதுதான் சரியான நேரம். நான் உன்னைய பலப்படுத்தப் போறேன். நீ போய் என் ஜனங்கள கூட்டிட்டு வரப்போற." அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேய அனுப்பி விடுறாரு. ஆண்டவருக்காக காத்திருத்தல். பாருங்க 40 ஆண்டுகளாக வனாந்தரத்துல ஆடு மேய்க்க வச்சுட்டாரு ஆண்டவர் மோசேய. ஆனா வெல் எஜுகேட்டட் மேன். ஃபாரோவுடைய அரண்மனையில பார்வோன் அரண்மனையில அவ்வளவு கல்வியறிவும் பெற்று எவ்வளவு லாங்குவேஜ் பேசியிருப்பாரு. கடைசியில திக்குவாயனா மாறி ஆடு மேய்க்கிறத தவிர வேற எதுவுமே தெரியாது. அவங்க எப்படி ஆடு மேய்ச்சுட்டு அந்த பாஷையில எப்படி ஆடு ஓட்டிட்டு போவாங்க. அப்படி இருந்த ஒரு மனுஷன ஆண்டவர், "நான் இப்போ உன்னைய தலைவனாக்க போறேன். நான் ஒரு லீடர் ஆக்க போறேன். போ" அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எனவே ஆண்டவருக்கு காத்திருத்தல். இப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அநேக ஆசீர்வாதங்கள ஏற்கனவே தந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம ஆனா விசுவாசிக்கிறது இல்ல. பாருங்க வேதம் சொல்லுது, அ உன்னதங்களில் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆல்ரெடி ஹி பிளெஸ்ட் அஸ் அப்படின்னா ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனா ஹி டிட் ஆல்ரெடி அப்படின்னா வேதம் நமக்கு சொல்லுது. எனவே தேவன் நமக்கு ஆசிக்கிட்டு இருந்தேன். எங்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்றோமோ, ஜெபம் பண்ணும்படி கூடி வரோமோ, இப்ப நம்ம Zoom மூலமா இணைஞ்சிருக்கிறோம். இந்த காணொளி மூலமா இணைஞ்சிருக்கிறோம். நம்ம கூடி தான் ஜெபம் பண்றோம். இந்த காணொளி மூலமா கூடி ஜெபிக்கிறோம். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அநேக ஆசீர்வாதங்கள நமக்கு தரணும்னு காத்துட்டு இருக்கிறாராம். அதற்கு நாம் தகுதியா இருக்கிறோமா அப்படின்னு தான். அதாவது பாத்திரம் சுத்தமா இருக்கணும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி. எனவே ஆசீர்வாதம் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு ரிசர்வ்டு தான். நமக்கு வச்சிருக்கிறார். அதை யாரும் எடுக்க முடியாது. ஆனா அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எனவே மேன்மையை பாராட்டுகிறவர்கள் கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆண்டவர் நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள கொடுத்தாலும், எதற்காக நம்ம பயன்படுத்தினாலும், நம்ம வந்து கர்த்தராகிய கிறிஸ்துவுக்குள் நாம் மேன்மை பாராட்டி, இங்க அழகா சொல்லியிருக்கு பாருங்க. அவரே தேவனால் நமக்கு ஞானமும், நீதியும், பரிசுத்தமும், மீட்பும் ஆனார் அப்படின்னு. எல்லாவற்றிலேயும் ஆசீர்வாதங்களா இருக்கட்டும், ஞானமா இருக்கட்டும், நீதியா இருக்கட்டும், பரிசுத்தமா இருக்கட்டும், மீட்பா இருக்கட்டும், எல்லாமே இயேசு தான். எல்லாம் இயேசு, இயேசு, இயேசுன்னு பாடுவாங்க இல்லையா?
எனவே எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே அப்படின்னு சொல்லி, எனவே எல்லாம் எனக்கு இயேசு அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாம் கர்த்தரை நம்பி நாம் ஜீவிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட கேரக்டர் வந்து இது வந்து ஒரு மனுஷனுக்கு தானா வந்துடுறது கிடையாது. ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்கிறது. அஹ் ஒருத்தங்க ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம், ஆண்டவரே நாங்க உங்களுக்காக காத்திருக்கிறோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், அது இப்பமே தாரோம், இப்ப உடனே தாரோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். ஏதாவது கேட்கறதுல கூட ஆத்திரம், அவசரமா தான் எல்லாரும் இருக்கிறாங்க. இது ஒரு அவசரமான உலகம். ஆண்டவர்ட்ட ரொம்ப அவசர அவசரமா கேட்கிறோம். ஆனா ஆண்டவருக்காக காத்திருத்தல் அப்படிங்கிற அந்த கேரக்டர், இப்போ உதாரணமா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, சீஷர்கள் மேல் மாடியில காத்திருந்தாங்க தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. எனவே ஆண்டவருக்காக காத்திருக்கும் பொழுது, இன் காட்ஸ் டைம் ஹி வில் மீட் அவர் நீட். நம்முடைய தேவைகளை அவருடைய டைம்ல அவர் சந்திப்பார். லாசரு மரித்து போனான். இயேசுவுக்கு அன்பான ஒரு சிநேகிதன். ஆனா இயேசு உடனே வரல பாருங்க. அவ சுகவீனமா இருக்கிற போதெல்லாம் மார்த்தாள், மரியாள் ஏதாவது சத்தம் கேட்டா உடனே வாசல் எட்டி பார்த்திருப்பாங்க. இயேசு வராரா? இப்ப தம்பி சுகமாயிரும், சகோதரன் சுகமாயிர மாட்டானான்னு. ஆண்டவர் வரல. ஆனா மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாள் கழிச்சு வாராரு. அது காட்ஸ் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் டைம்ல வாராரு. 4 நாள் ஆயிட்டு, இனிமேல் எங்க அவன் எந்திக்க போறான் அப்படின்னா, அவருடைய டைம்ல ஆண்டவர் எழுப்புறாரு. ஏன்னா அந்த ஆண்டவருக்காக அப்படி காத்திருத்தல் அப்படின்னு சொல்லும்போது, இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கேரக்டர் நமக்கு காத்திருக்கக்கூடிய அந்த குணாதிசயம் இது ஏதோ சீக்கிரமா உடனே தானே வந்துறது இல்ல. நம்ம வி ஹாவ் டு பில்ட் அவர் கேரக்டர். ஆண்டவருக்காக காத்திருக்கக்கூடிய அந்த குணாதிசயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில. அது வந்து சொல்லுவாங்கல்ல, கட்டடம் கட்டிடும் சிற்பிகள் நாம், கட்டிடுவோம் கிறிஸ்து இயேசுவுக்காய். இந்த மாதிரி அந்த குணத்தை நம்ம கட்ட வேண்டும். அது தானா வந்துராது. ஆத்திரம் வந்துரும், டென்ஷன் வந்துரும், கோபம் வந்துரும். ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டம்? ஏன் எனக்கு இவ்வளவு சோதனை? நான் இவ்வளவு காணிக்கை கொடுக்குறேன், நான் இவ்வளவு சர்ச்சுக்கு போறேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் வந்துரும். அது அப்படி வராம இருக்கணும் அப்படின்னா, அஹ், வேத வசனத்தினால பயிற்றுவிக்கப்பட்டு அந்த கேரக்டரை நம்ம வளர்த்து, 1 கொரிந்தியர் 3:12 சொன்ன மாதிரி, அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம் இல்லையா? நம்ம என்ன வச்சு அதை கெட்டுறோம் அந்த பில்டிங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஆண்டவர் வரும்போது வேலைப்பாடு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம எப்படிப்பட்ட மெட்டீரியல்ஸ் பயன்படுத்தி நம்முடைய கட்டடம், நம்முடைய ஆவிக்குரிய கட்டடம் எப்படிப்பட்ட கட்டடமாக இருக்கிறது? பாருங்க, 1 கொரிந்தியர் 3:14, நாம் கட்டினது நிலைத்தால் நாம் நம்முடைய கூலியை பெறுவோம் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகம் சொல்கிறது. எனவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த சர்க்கஸ் கூடாரங்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கோல் வந்து இப்படி 2 கயிறால கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும், பார்த்திருப்பீங்க. அதுல பிடிச்சு அப்படியே ஸ்விங் ஆவாங்க, அப்படியே ஆடுவாங்க. அப்புறம் அத விட்டுட்டு அடுத்த கோல்ல ஒருத்தர் தொங்கிக்கிட்டு இருப்பாரு, அவருடைய கரத்தை பிடிப்பாங்க. இதுல நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்விங்ல ஆடுறவங்க இந்த கோல்ல ஆடுவாங்க இல்லையா? அடுத்தவங்களுடைய கரத்தை பிடிப்பதற்காக ஒரு வேகம் எடுக்கிற வரைக்கும் அப்படியே ஸ்விங் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த கரத்தை பிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த டைம் வரும்போது, இந்த கோலை விட்டுட்டு அங்க இருக்கிறவங்கள இத விட்டுருவாங்க, அங்க இருக்கிறவரை பிடிப்பாங்க, கைய பிடிப்பாங்க. ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க விட வேண்டியதை விட்டுறணும். ஐயோ விட்டா நம்ம கீழே விழுந்துருவோமே, எப்படி ஆயிருமே, ஏதோ நடந்துருமோ, அப்படி எல்லாம் பயம் வரதான் செய்யும். ஆனா நம்ம ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டாரு. நான் உங்களை உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா நாட்களும் உங்களுடனே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். நம்ம இதை விட்டுட்டு அவர் கரத்தை பிடிக்கும் போது நம்பிக்கையோட, விசுவாசத்தோட அவருடைய கரத்தை நம்ம பிடிக்கிறோம். ஆண்டவர் என்னை கைவிட்டுற மாட்டாரு அப்படின்னு. அந்த ஒரு கேரக்டர் வேணும் அப்படின்னா, அந்த அந்த கேரக்டர் பில்ட், அந்த நம்பிக்கையை இப்பொழுது நாம் வளர்க்க வேண்டும். அதை நம்ம உருவாக்கிக்கிட்டாதான் உபத்திரவ காலங்கள்லாம் வரும் நம்ம சொல்றோம். திருச்சபைக்கு ஆபத்து காலம்லாம் வரும்னு சொல்றோம். அந்த கேரக்டர் இப்ப நம்ம வளர்க்கல, ட்ரெயின்ட் ஆகல, இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா, அந்த உபத்திரவ காலத்தை கடந்து போறது ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால அவரை சார்ந்திருந்து அவரை உறுதியாய் பற்றி பிடிச்சு வளர்வதற்கு நம்ம நல்ல ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்வோம். நல்ல ஒரு உபவாச கூட்டம் நீங்க வச்சிருக்கிறீங்க. திருச்சபை போதகருக்கும் அகமதாபாத்ல இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், தமிழ் பேசக்கூடிய திருச்சபையின் பிள்ளைகள், இதுல வேற என்னென்ன லாங்குவேஜ் எல்லாம் நீங்க கலந்திருக்கிறீங்களோ உங்க எல்லாரையும் பரலோகத்தின் தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம்
உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பெரிய நன்மைகளை பரலோகத்திலிருந்து ஆண்டவர் தரணும்னு ப்ரேயர் பண்றேன். ஆமென். ஆமென். நல்ல ஒரு சத்தியத்தை வழங்கிய போதகர் ஜான் மோசஸ் ஐயா அவர்களுக்கு அகமதாபாத் தமிழ் திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி பாஸ்டர். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். அகமதாபாத் தமிழ் திருச்சபைக்காக ஜெபிப்போம். 2 ஜெபம் பேர் ஜெபிப்பாங்க. நமது மத்தியில் நவநீதன் போதகர் ஸ்ரீலங்கால இருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. பாஸ்டர் ஒரு ஜெபம், அதே போல ஜான் மோசஸ் பாஸ்டர் அவங்க ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆசீர்வாத ஜெபத்தையும் நடத்தி கொடுப்பாங்க. ஜெப விண்ணப்பங்கள் அகமதாபாத்ல ஒரு எழுப்புதல் ஏற்படுவதற்காக தமிழ் திருச்சபையில இன்னும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஊழியங்கள் நடைபெறுவதற்காகவும், ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும், ஒரு சிலர் குடும்பங்களை நாங்கள் சந்திக்கிறோம், குடியில் அடிமைப்பட்டு இருக்கிற குடும்பங்களுக்காகவும், கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காகவும், இன்னும் உண்மையான தெய்வம் அறியாமல் இருக்கிற மக்கள் இந்த உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள அவங்களுடைய ஆவியின் கண்கள் திறக்கப்படுவதற்காகவும், அதே போல போதகருக்காகவும், இணைந்த போதகர்களுக்காகவும் நம்ம ஜெபித்துக் கொள்வோம். பாஸ்டர் நான் இதன் ப்ரே பண்ணுவோம். அதுக்கு முன்பு ஒரு பாடலை பாடுவோம். பாட்டு பாடுவோம். துன்பம் முன்னே சூழ்ந்தளை கழித்தாலும், இன்பம் இழந்தேன் என்னை சோர்ந்தாலும், எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் என்னில் வென்றார், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். கவலை சுமை நீ சுமக்கும் போது, சிலுவை உனக்கு பலனாகும் போது, எண்ணிப்பார் நீ பெற்ற பேராசீர்வாதம், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். எண்ணிப்பார் நீ பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் என்னில் வென்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். நீலம் பொன்னுருளை நீ பார்க்கும் போது, நீனை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் உண்டுனக்கு, பணம் கொள்ள பேராசீர்வாதத்தை பார், பரலோக பொக்கிஷமும் வீடும் பார். நீ பாண்டி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் என்னில் வென்றாய், கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தாரும். ஆகோர துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும், அதரை பராதி கர்த்தர் உன் பக்கம், அநேகமாய் நீ பெற்ற சிலாக்கியங்கள், தூதர்